ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கும் இந்த அருமையான நாளில இந்த நேரத்துல நம்மை கூடி வர செய்திருக்கிறார். நேரத்தை காண முடியாதபடி நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் பல சூழ்நிலைகள்ல, ஹாஸ்பிட்டல்ல, வெளியே அப்படின்னு இருக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் இந்த இடத்துல உட்கார வைத்து தயவிற்காய் ஆண்டவரை நோக்கி கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நன்றி உள்ளவர்களா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசப்பா நன்றி ஆண்டவரே, உமது கரமுடைய கிருபை தயவிற்காய் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தராவியின் மேல் அசைவாடிட நான் தாவீதை போல் பாடுவேன். கத்தராவியின் மேல் அசைவாடிட நான் தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் நான் தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் நான் தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவியின் மேல் அசைவாடிட நான் தாவீதை போல் ஆடுவேன். கர்த்தராவியின் மேல் அசைவாடிட நான் தாவீதை போல் ஆடுவேன். ஆடுவேன் ஆடுவேன் நான் தாவீதை போல் ஆடுவேன். ஆடுவேன் ஆடுவேன் நான் தாவீதை போல் ஆடுவேன். கர்த்தராவியின் மேல் அசைவாடிட நான் தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவியின் மேல் அசைவாடிட நான் தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் நான் தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் நான் தாவீதை போல் துதிப்பேன். When the Spirit of the Lord moves in my heart, I will dance like David's dance. When the Spirit of the Lord moves in my heart, I will dance like David dance. I will dance, I will dance, I will dance like David's dance. I will dance, I will dance, I will dance like David's dance. Hallelujah, 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 hallelujah. இசப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல கூடப்பா உமது கரம், உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு ஆண்டவரே எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. எங்களுடைய கிருபை ஆண்டவரே எங்களை விட்டு விலகாமல் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கட்டப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை எங்களை விட்டு நிலை பெயராமல் இருக்க ஆண்டவரை கிருபை கொடுப்பீராக. உமது கரம், உடைய கிருபை தயவு இருக்கட்டும். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பு இயேசு நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட நாம இன்னைக்கு தலைப்பு மறுபிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்னடா இது புதுசா மறுபிறப்பு, மறு ஜென்மம் இப்படி எல்லாம் சொல்லி பேச ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா மற்ற மதங்கள்ல ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைகள் சொல்லுவாங்க. ரீஇன்கார்னேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா மறு ஜென்மம். இந்த மறு ஜென்மத்தை ஹிந்துவிசம்ல இருக்கு, புத்திசம்ல இருக்கு, ஜெயின் மதத்துல இருக்கு, சீக்கிய மதத்துல இருக்கு. ஸோ இந்தியாவில் இருக்கிற பல மதங்கள் இதை விசுவாசிக்குது. மறு ஜென்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம இன்னொரு ஜென்மத்துல பிறப்போம், அடுத்த ஜென்மம் என்று ஒன்று உண்டு, சில பேருக்கு 7 ஜென்மங்கள், இந்த மாதிரியான காரியங்கள்ல சில பேர் விசுவாசிப்பாங்க. நம்மளே கூட பல நேரங்கள்ல இந்த வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம், நமக்கே தெரியாம யூஸ் பண்ணியிருப்போம். போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணமோ தெரியல, அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் இப்படி போறக்கணும், அடுத்த ஜென்மத்திலேயாவது நல்லா இருக்கணும், இப்படியெல்லாம் சில வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ இதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. நமக்கு வசனம் சொல்லுது, ஒரே மனுஷனுக்கு ஒரே முறை பிறப்பும் ஒரே முறை இறப்பும் கட்டளையிடப்பட்டிருக்கிறது.
ஸோ ஒரு பிசிக்கலான நம்மளுடைய பாடி, நம்மளுடைய உடம்புக்கு ஒரு பிறப்பும் ஒரு இறப்பும் தான் ஆண்டவர் கட்டளையை கொடுத்திருக்கிறாரு. ஸோ நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவையில்லாம இந்த மறு ஜென்மத்தை குறித்ததான ஒரு விசுவாசமோ இல்ல வந்து அடுத்த ஜென்மம், ஸோ ஒரு தடவை இறந்துட்டாங்க அப்படின்னா அதோட அவ்வளவுதான், அந்த சாப்டர் வந்து முடிந்தது. இதற்கு பிறகு நித்திய வாழ்வுக்கு போகணும். நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாய் நம்ம அதற்காக அதையே நோக்கி தான் நம்ம என்ன பண்றோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் வாழ்வு அனித்தியமான ஒரு வாழ்க்கை. இந்த அனித்தியமான வாழ்க்கையை தாண்டி நாம இந்த நித்தியத்திற்காக. ஹலோ, யா. அப்போ நாம அப்போ நீங்க கேட்கலாம், சில கேள்விகள் உங்களிடத்துல எழலாம். சாமுவேலை எப்படி சவுல் வந்து பார்த்தார் இறந்த பிறகு? இப்ப நமக்கு மறுபிறப்பு, மறு ஜென்மம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை அப்படிங்கிறப்போ எப்படி வந்து சாமுவேலை சவுல் வந்து சந்தித்தார் அப்படின்னு யோசிக்கலாம். நீங்க யோசிக்கும் பொழுது இந்த காரியத்தை குறித்து தானே ஒரு 2 பாயிண்ட் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த செய்தி கடந்து போகிறேன். பாருங்க, நீங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்துல சாமுவேல் சவுல் கடைசியா மீட் பண்ற ஒரு சூழ்நிலை நடக்குது. 1 சாமுவேல் 15:35 அங்க சொல்றாரு, சவுல் சொல்றாரு, சாமுவேல் சொல்றாங்க, வசனம் சொல்லுது, சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இதுல நல்ல ஒரு தெளிவான ஒரு காரியத்தை இந்த வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, சாமுவேல் மரணம் அடையும் மட்டும் சாமுவேல் அவனோடு பேசவில்லைன்னு சொல்லல. வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு. சவுல் மரணம் அடையும் மட்டும் சாமுவேல் அவனிடம் பேசவில்லை. நார்மலா முதலாவது மரிக்கிறவங்களுடைய பேரை வச்சுதானே எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, அவன் சாகுற வரைக்கும் பேசலைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, சாமுவேல் செத்துடுறாரு முன்னாடியே, சவுல் அதுக்கப்புறம் தான் சாகுறாரு. ஆனா அந்த வசனத்தை ஆவியானவர் ஹேண்டில் பண்ணிருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். என்ன அப்படின்னா, சவுல் மரணம் அடையும் மட்டும் சாமுவேல் அவனிடத்தில் பேசவில்லை. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான டவுட் எழும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வசனத்தை ஆவியானவர் அங்கு வைத்திருக்கிறார். பேசினது சாமுவேல் கிடையாது, ஒளியின் வேஷம் தரித்த தூதர்கள் இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. அடுத்து இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு விளக்கி கொடுத்துட்டு நான் செய்திக்கு போறேன். சாமுவேல் மாதிரி அந்த வேஷம் தரித்த அந்த முதியவர் சொல்றாரு, நாளைக்கு நீங்கள் என்னிடத்துல இருப்பீங்க அப்படின்னு சவுலை பார்த்து சொல்றாரு. சவுல் தற்கொலை செய்து கொண்டு செத்தவன், சாமுவேலோ தேவனுடைய தீர்க்கதரிசி. எப்படி 2 பேரும் ஒரே இடத்துல இருக்க முடியும்? வேத வார்த்தையின்படி, நம்முடைய வேதத்தின்படி தற்கொலை செய்து கொள்வது என்பது நரகத்திற்கு நேரடியாக நம்மை கொண்டு செல்லக்கூடிய ஒரு காரியம். ஆண்டவர் கொடுத்த வாழ்வை நாம் முடித்துக் கொள்வது என்பது, நம்ம எவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்தாலும் தற்கொலை என்பது நம்மை நேரடியாக நரகத்திற்கு சென்று நம்ம கூட்டிட்டு போற ஒரு காரியம். அப்போ சாமுவேல் அந்த அந்த முதியவர் சொல்றாரு, சாமுவேல் போல வேஷம் தரித்த அந்த ஒளியின் தூதன், நாளைக்கு நீங்க இன்னும் கூட என் கூட இருப்பீங்க. பாருங்க, நம்ம பல பேர் இப்படிதான் ஏமாந்துடுறாங்க பல விஷயங்கள்ல. ஆனாலும் இன்னைக்கு செய்திக்கு நான் கடந்து வருகிறேன். மறுபிறப்பு. கிறிஸ்தவர்களாகி நமக்கு இந்த மறு ஜென்மத்து மேல நம்பிக்கை இல்லை. ஆனா வசனம் சொல்லுது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். இத ஆண்டவர் யார்கிட்ட பேசுறார் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ரபி, ஒரு மிகப்பெரிய வேதத்தை விளக்கமாய் சொல்லுகிற ஒரு ஆள். அதான் வசனம் சொல்லுது. யோவான் 3ஆம் அதிகாரத்தை பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கான்வர்சேஷன் நடக்குதுங்க. யாருக்கு அப்படின்னா, நிக்கோதேமோ என்கிறவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போய் கொண்டிருக்கு. என்ன கான்வர்சேஷன்? யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ரா காலத்துல இயேசுவினிடத்தில் வந்து, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம்.
ஏனெனில் ஒருவனும் தன்னுடைய தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். பாருங்க, இந்த நிக்கோதேமுக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, அவர் ஒரு இடத்துல வந்து அவர் வந்து பரிசேயனா இருக்கிறாரு. ஒரு பரிசேயனுக்கு தலைவரா இருக்கும் பொழுது இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது இவருக்கு என்னடா இது, நமக்கு நம்மளுக்கு இல்லாத ஒரு வல்லமை இவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்க வர்றப்போ அவருக்கு இருந்த ஒரே எக்ஸைட்மெண்ட் என்ன அப்படின்னா, நீர் அற்புதங்களை செய்யறீங்களே. பல பேர் நம்முடைய வாழ்க்கையில கூட அற்புதங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது நமக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைக்காதா அப்படிங்கிறதுக்காக ஆண்டவரை நோக்கி என்ன பண்றோம், நாம ஓடிக்கொண்டிருக்கிறோம். இவனும் அதே போலதான் ஆண்டவர்கிட்ட பேசும்பொழுது ஆண்டவர் மிகப்பெரிய சத்தியத்தை இவன் மூலமாக நமக்கு விளக்குகிறார். நிக்கோதேமு மூலமாக நமக்கு ஆண்டவர் விளக்குகிறார். என்ன விளக்குகிறார் அப்படின்னா, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால். பாருங்க, டைரக்டா இப்போ நீங்க வந்து இந்த வார்த்தைகளை நிறைய வாட்டி கேட்டதுனால இந்த மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சிருக்கும். அப்போ ஆனா இந்த இடத்துல இந்த வார்த்தையை முதலாக ஆண்டவர் பயன்படுத்துகிறார். விஷயம் என்ன அப்படின்னா, யூதர்களும் இந்த ரீஇன்கார்னேஷன் மறுஜென்மத்தின் மேல நம்பிக்கை இல்லாதவர்கள், மறுஜென்மத்தின் மேல நம்பிக்கை இல்லாதவர்கள், அவர்கள் மத்தியில ஆண்டவர் பேசும் பொழுது நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால்ங்கிறாரு. நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால்னோன்னா அவருக்கு ஒன்றும் புரியல. அந்த பரிசேயனுக்கு என்னடா இது, புதுசா இவர் புதிய ஒரு சத்தியத்தை சொல்லுறாரு, மறுபடியும் எப்படி நாம் பிறக்க முடியும் அப்படிங்கிறப்போ அவர் சொல்றாரு, அப்பொழுது நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். பாருங்க, ஒரு நார்மலான டவுட். இப்ப நம்ம கேட்கலாம், என்ன அவர் அவ்வளவு பெரிய ஆளு, அறிவாளின்னு சொன்னீங்க, அவர் பரிசேயர்ல வேத பாரகர், நீங்க என்னென்னமோ சொன்னீங்க, இப்படி ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம் கூட அவருக்கு தெரியல. ஆனா அந்த இடத்துல பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து முதல் முறையா ஒரு விஷயத்த சொல்றாரு, ஒரு பெரிய ஒரு விளக்கத்தை சொல்ல போறாரு ஆண்டவர். அப்போ அவனுக்கு புரியல, மறுபடியும் எப்படி பிறக்க முடியும் ஒரு நாள், எப்படி மறுபடியும் தாயின் வயிற்றுல பெரிய முதிர் வயதா இருக்கும்போது எப்படி நான் மறுபடியும் தாயின் வயிற்றுல போய் பிறக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்கிறப்போ ஆண்டவர் பதில் சொல்றாரு. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் என்னைக்குமே மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். வேத வசனத்தை நீங்க படிக்கிறப்போ எங்கெல்லாம் இந்த மாதிரி மெய்யாகவே மெய்யாகவே 2 தடவை ஆண்டவர் ஒரு இன்சிஸ்ட் பண்றாரோ, அதே மாதிரி பழைய ஏற்பாட்டுல ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி நான் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி முடிப்பார். அந்த மாதிரியான சில இடங்கள்ல எல்லாம் ஆண்டவர் வந்து சைன் பண்றாருன்னு அர்த்தம். அதாவது லெட்டர்ல எழுதி கீழே என்ன பண்றாரு, சைன் பண்ணி சீல் அடிக்கிறாருன்னு அர்த்தம். அப்படி சீல் அடிக்கிறார் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு வந்து வேற மாற்று கருத்தே கிடையாது. இப்போ அந்த மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறப்போ அந்த வார்த்தைக்கு வேற வேற செகண்ட் தாட்டோ செகண்ட் ஒப்பீனியனோ இல்ல வேற யாருக்கிட்டாவது நான் கேட்டுட்டு வரலாமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பழைய ஏற்பாட்டுல நிறைய இடத்துல சொல்லுவார், இதை சொல்லிட்டு இதை நான் சொல்லுகிற நான் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படின்பார். அப்படின்னா என்னன்னா அந்த 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 வார்த்தைக்கு கீழே ஆண்டவர் தன்னுடைய முத்திரையை பதிக்கிறாரு. அப்போ அந்த ராஜாவின் முத்திரையை மோதிர முத்திரையை போடப்பட்ட பிறகு அந்த வார்த்தைக்கு வேற அர்த்தமே நம்ம என்ன பண்ண முடியாது, கற்பிக்க முடியாது. அப்போ இந்த வார்த்தை ரொம்ப மிகவும் தெளிவா இருக்கிறது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில மறுபிறப்பு என்பது அவசியம். இது நம்ம யோசிப்போம், எப்பா இது எங்களுக்கு தெரியுமேப்பா, நான் ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேனே, நான் ஏற்கனவே பரிசுத்தாவினால அபிஷேகம் பண்ணிருக்கிறேனே, அபிஷேகம் பெற்று இருக்கிறேனே. ஆனாலும் இந்த பிறப்பு என்பது ஒரு சம்பிரதாயத்துக்காகவோ சடங்குக்காகவோ பல நேரங்களில் திருமணத்திற்காகவோ இல்ல பல நேரங்களில் ஒரு கஸ்டம்ஸ்க்காக வேற வழி இல்ல, 20 வயசு ஆகி போச்சு, என் பிள்ளை ஞானஸ்நானம் எடுக்கணும், என் பிள்ளை கல்யாணம் ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்க. இது ஏன் பிறப்போட ஆண்டவர் ஒப்பிடுகிறார்?
ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாமே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஜலத்தினால நீங்க பிறக்கணும். அப்ப பிறக்கணும் என்றால் ஒரு காரியம் பிறப்பிக்கிறதற்கு என்னென்ன காரியங்கள் அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காரியம் உலகத்துல பிறக்கணும் அப்படின்னா என்னென்ன காரியங்கள் அவசியம்? ஒரு செடி இந்த பூமியில முளைக்கணும்னா என்னென்ன அவசியம்? அந்த விதை விதைக்கப்பட வேண்டும். அந்த தண்ணீர் ஊற்றப்பட வேண்டும். அது மண்ணோடு சேர்ந்து அந்த விதை என்ன பண்ணணும்? ஐக்கியமாக வேண்டும். இப்படி ஐக்கியமாகும் பொழுதுதான் புதியதாய் ஒரு செடி என்ன பண்ணும்? பிறப்பிக்கப்படும். அதே போலதான் ஒரு குழந்தை பிறக்கணும்னா ஒரு அன்பு இருக்கணும். ஒரு அந்யோன்யம் இருக்கணும். அப்போ அந்த கர்ப்ப வேதனை நம்ம பட்டாதான் அந்த பிறப்புக்கு உண்டான ஒரு மரியாதை இருக்கும். அப்ப நம்ம பல பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். அப்படி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அந்த பிறப்பு அந்த ஜலத்தினால் பிறப்பது மாதிரியான ஒரு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோமா? இல்ல சும்மா ஓகே ஞானஸ்நானம் எடுக்கணும் வேற வழி இல்ல அப்படிங்கிறதுக்கான ஒரு ஞானஸ்நானமாய் நம்ம எடுத்திருக்கிறோமா? தி சேம் இதே காரியங்கள் ஆவியிலே பிறப்பதற்கும் நாம பார்க்கணும். ஆவியில பிறப்பது என்பது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்நிய பாஷை பேசுறதோ, இல்ல அபிஷேகத்துல நிறைவதோ, இது ஒரு பழக்கமாய் மாறி, அது வந்து அதுல ஒரு ஒரு இதுவே இல்ல. அது ஒரு உண்மையா இருக்கிற மாதிரியான காரியங்களே இல்ல. முதல் முறையாக நீங்கள் அபிஷேகம் பெற்றபோது இருந்த ஒரு அனுபவங்கள், ஆவியில இருக்கிற ஒரு அனுபவங்கள், இதெல்லாம் தான் அந்த பிறப்பிக்கிற ஒரு காரியம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த ஜலத்தினால பிறப்பது. மறுபிறப்பு. இந்த ஜலத்தினால பிறப்பது என்பது பாஸ்போர்ட் மாதிரி. எங்க அண்ணன் அடிக்கடி சொல்லுவாரு. பாஸ்போர்ட் மாதிரின்னா, இந்த ஜலத்தினால பிறப்பது ஞான ஸ்நானம் என்பது பாஸ்போர்ட். இதை யார் வேணா தரலாம். நான் குடுக்கலாம். உங்க சபை போதகர் குடுக்கலாம். வேற பாஸ்டர்ஸ் யாராவது குடுக்கலாம். யார் வேணா குடுக்கலாம். ஏன்னா இது வந்து லோக்கல் அத்தாரிட்டி. அடுத்தது ஆவியினாலே பிறப்பது என்பது, நீங்கள் எந்த ஊருக்கு போறீங்களோ, இப்ப நீங்க அமெரிக்காவுக்கு போறீங்க அப்படின்னா, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு, இவன் அமெரிக்காவுக்கு வர்றதுக்கு தகுதியானவன் தான். இவனுக்கு வந்து வர்றதுல எங்க ஊருக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. அப்படின்னு அவன் என்ன பண்ணணும்? ஒரு சீல் அடிக்கணும். அதுதான் ஆவியில பிறப்பது. அப்போ ஆவியில பிறப்பது என்பது பரலோகம் உங்களை அங்கீகரிப்பது. இது 2மே முடிஞ்சாதான் நீங்க பரலோகத்திற்குள்ள பிரவேசிக்க முடியும். இன்னொரு வசனம் சொல்லும், ஜலத்தினால பிறவாவிடில் பரலோக ராஜ்யத்தை காணவே முடியாதுன்னு வரும். இதாவது பிரவேசிக்க முடியாதுன்னு இருக்கு. இன்னொரு வசனத்துல இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல உங்களால பரலோக ராஜ்யத்தை பார்க்க கூட முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேங்கிறாரு. அதனால இந்த வசனத்துல வந்து நம்ம வந்து ஆண்டவர் ஏதோ எக்ஸ்கியூஸ் பண்ணிடுவாரு, நம்மள போனா போட்டுன்னு விட்டுருவாரு அப்படின்ட்டுலாம் யோசிக்காதீங்க. ஆண்டவர் மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அது நிஜமாகவே மெய்யாகவே தான். அதுல வேற அர்த்தமே நாம என்ன பண்ண முடியாது, அதுக்கு சொல்ல முடியாது. அப்போ இந்த ஞானஸ்தானம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? நம்ம அப்போஸ்தலர் புஸ்தகத்துல நீங்க தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ஸ்டன்ஸ்ல முதலாவது சீஷர்கள் எழுந்து நிக்கிறாங்க. மேல் வீட்டறையில பேதுரு சொல்றாரு. பேதுரு ஒரு பெரிய பிரசங்கம் தர்றாரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல. பிரசங்கம் பண்ணப்போ முதலாவது குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் 2:37 சொல்லுது, அவர்கள் மனம் குத்தப்பட்டவர்கள் ஆகி. அப்போ எப்படி பாருங்க அந்த அந்த ஜலத்தினால் பிறப்பது என்பது இந்த மனசுல ஒரு குத்தப்படணுங்க நம்ம. அந்த அந்த ஒரு குத்துதல் இருக்கணும் மனசுல. ஐயோ! நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஞானஸ்நானம் என்பது என்ன? நம்முடைய மனம் திரும்புதல். அப்ப ஞானஸ்நானம் எடுத்துட்டு நம்ம மனம் திரும்பாம இருக்கலாமா? பழைய மனிதனை களைந்து போடுவதுதான் ஞானஸ்நானம். பழைய மனிதன் அடக்கம் பண்ணப்படுவதுதான் ஞானஸ்நானம். ஏன் மறுபிறப்புன்னு நாம சொல்றோம்? ஏன்னா, அந்த பழைய மனிதன் அந்த தண்ணீருக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்டு, புதிய மனிதனாய் எழுந்திருப்பான். ஆண்டவருடைய டெத், பரியல், ரிசரக்ஷன் DBR
மரிக்கிறது, அடக்கம் பண்ணுவது, உயிர்த்தெழப்படுவது. இந்த 3 காரியத்திற்கும் ஒப்பனையானதுதான் இந்த ஞானஸ்நானம். அதனாலதான் இத ஒரு பிறப்பாய் நாம என்ன பண்றோம்? வேதத்துல சொல்றோம். பல பேருக்கு அந்த ஞானஸ்நானம் எடுத்த நாள் மறுபிறப்பு. எனக்கு 2001 ஜனவரி 4 கிட்டத்தட்ட நான் ஞானஸ்நானம் எடுத்து 25 வருடங்கள் ஆகிறது. அப்போ இந்த இந்த மறுபிறப்பு என்பத இந்த மரணத்திற்கு மரணித்து புதியதாய் பிறக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய். அப்போ குத்தப்படணுங்க. அந்த 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 ஒரு பிறப்புக்கு ஒரு நீங்க ஒரு 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 ஜஸ்டிஃபை பண்ணணும். ஆமா, நான் மறுபடியும் பிறந்திருக்கேன். அடுத்தது ஆவியில குத்தப்பட்டவர்களாகி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்பி அப்போஸ்தலர் 2:37, 38. ஃபர்ஸ்ட் குத்தப்படணும், அடுத்து மனம் திரும்பணும், 3வது பாவ மன்னிப்புக்கென்று. இதெல்லாம் செஞ்சு வசனம் சொல்லுது அப்போஸ்தலர் 2:38 இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பாருங்க, வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா, இன்னொரு அப்போஸ்தலர் புஸ்தகத்திலேயே நீங்க அப்படியே போனீங்க அப்படின்னா, 19ஆம் அதிகாரத்துல ஒரு இடத்துல சொல்றாரு, நீங்கள் எல்லாம் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, பரிசுத்த ஆவினா அப்படின்னா எனக்கு தெரியாதுங்களே, எனக்கு அப்படி யாருமே எங்களுக்கு என்ன பண்ணல, சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க சொல்றது அப்படிதான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை, எங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. பல பேருக்கு, நிறைய பேருக்கு அதுதான் சொல்றாங்க. ஏன்னா அந்த அனுபவம் இல்ல. அவர்களுடைய சபையில அந்த அனுபவம் இல்ல. அவர்கள் பல பேரை சந்திக்கும் பொழுது அந்த அனுபவம் இல்ல. ஞானஸ்தானம்ங்கிறது நீங்க எவிடென்ட்டா கண்ணு முன்னாடி பார்க்கிற ஒரு பிறப்பு. ஆவியின் அபிஷேகம் என்பது உங்களுக்கு பர்சனலா உண்டாகிற ஒரு பிறப்பு. இத நீங்க வேற யார்கிட்டயும் நம்ம ஆக்டிங் பண்ணியோ, இல்ல வேற யாரும் ஆமாங்க இவர் அபிஷேகம் பெற்றவர்ன்னு சொல்றதுல இது இல்ல. நமக்கு தெரியணும். ஆமா, கர்த்தருடைய ஆவியானவர் என்னிடத்துல இருக்கிறார். நான் அபிஷேகம் பெற்றவன் அப்படிங்கிறது நமக்கு தெரியணுங்க. இந்த பிறப்பு ஒரு பர்சனலான ஒரு பிறப்பு. மற்றவங்க யாரும் ஞானஸ்தானம் குடுக்குற மாரி, இந்தா உனக்கு நான் பரிசுத்த ஆவியை தரேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் குடுக்க முடியாது. இது நீங்க பெற்றுக்கொள்ளணும். இப்போ இந்த 2 பிறப்பு குறித்து உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் ஒரு 3வது பிறப்பை குறித்து நான் இன்றைக்கு சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். இந்த 3வது பிறப்பு தான் 1 பேதுருவுல பேதுரு சொல்லுகிற காரியத்தை நாம கொஞ்சம் எடுப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பாருங்க, இந்த இடத்துல அழிவுள்ள வித்தினாலே அல்ல. 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமாகிய தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இப்போ இந்த புதிய ஜெனிப்பு அப்படின்னா பிறக்கிறது, மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கலாம், மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களே அப்படிங்கிறது எதனால பிறக்கணும்? ஃபர்ஸ்ட் ஜலத்தினால பிறக்கணும். எஸ், ஞானசானம் எடுத்துட்டேன். 2வது ஆவியினால பிறக்கணும். ஆமா, ஆண்டவர் என் மேல் பரிசுத்த ஆவியை அபிஷேகம் செய்திருக்கிறார். கரெக்ட். 3வது ஆண்டவர் சொல்றது, நீங்கள் வசனத்தினாலே மறுபடியும் பிறக்க வேண்டும். இந்த வார்த்தையினாலே மறுபடியும் பிறக்க வேண்டும். நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த 2 பிறப்புகளே முடிஞ்சு போயிடுதுங்க. ஜலத்தினால பிறக்கிறதும் ஆவியினால பிறக்கிறதுலயுமே முடிஞ்சு போயிடுது. நிறைய பேருடைய வாழ்க்கை ஃபர்ஸ்ட் பிறப்புலயே முடிஞ்சிருது. அதாவது மாம்சமா பிறக்கிறது, குழந்தையா பிறக்கிறதுல முடிஞ்சிருது. 2வது சில பேர் ஞானஸ்நானம் வரைக்கும் 2வதுக்கு வராங்க. அடுத்து சில பேர் 3வது ஸ்டெப்புக்கு போறாங்க, ஆவியில பிறக்கிறதுக்கு. ஆனா நிறைய பேர் இந்த 4வது ஸ்டெப்புக்குள்ள வர்றதில்ல. என்ன அப்படின்னா, வசனத்துல பிறக்கிறது. நம்முடைய பல பேருடைய வாழ்க்கை வசனத்தை கேட்டுக்கொண்டே போவதிலேயே நம்முடைய வாழ்க்கை முடிந்து போய்விடுகிறது. இந்த பாஸ்டர் சூப்பரா பேசுவார். ஐயோ, இந்த தம்பி பேசினார்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இவர் ரொம்ப வசனத்தை விளக்கமா பேசுவார். இவர் ஆராய்ஞ்சு பேசுவார். வசனம் சொல்லுது, நீங்க எப்போ வசனத்துல பிறக்க போறீங்க? ஏதோ கடமைக்கே அப்படின்னு வேதத்தை வாசிக்கிறதோ, இல்ல வீட்டுல திட்டுவாங்களே, இல்ல வீட்டுல ஏதாவது தப்பா நினைப்பாங்களே,
நம்ம பைபிள் மேல தூசி படியுதே, நம்ம டெய்லி எடுத்தாதான் பைபிள் மேல தூசி படியாம இருக்கும். இப்படி எல்லாம் யோசிச்சு பைபிளை திறந்து படிச்சீங்க அப்படின்னா, வேதத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம படிச்சீங்க அப்படின்னா, அந்த வசனம் உங்களுக்கு ஒரு கதை புத்தகம் மாதிரி தான் தோணும். அந்த வசனம் உங்களை பிறப்பிக்க மாட்டது. அதனாலதான் நான் பிறப்பிக்கிறது அப்படின்னா அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப சாதாரணமா நம்ம படிச்சுட்டு போயிடுறோம். பிறப்பிக்கிறது என்பது பல ப்ராசஸ்கள் உள்ளடக்கிய ஒரு காரியம். பல செயல்முறைகள் நடக்கணும். அப்போதான் பிறப்பிக்க முடியும். ஒரு அன்பு இருக்கணும் ஆண்டவரோட, ஒரு ஐக்கியம் இருக்கணும், ஒரு அந்யோன்யம் இருக்கணும், ஒரு நெருக்கம் இருக்கணும். அவருடைய வித்து விதைக்கப்படணும். அதுதான் சொல்லுது, அழிவுள்ள வித்தினால அல்ல. பிறப்பிக்கிறதற்கு வித்து அவசியம், அழிவுள்ள வித்தினாலே அல்ல. என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமாகிய தேவ வசனமாகிய வித்து உங்களுக்குள்ள போகணும். அப்போதான் நீங்க மறுபடியும் பிறக்க முடியும், க்ஷணிப்பிக்க முடியும். எதுக்குங்க நம்மளை இப்படி பிறப்பிக்க வைக்கிறார் ஆண்டவர்? சோ இன்னைக்கு மூன்றாவது, இது உங்களுக்கு ஒரு புதிய காரியமா இருந்தால் இதை இன்னையில இருந்து ஃபாலோ பண்ணுங்க. கேளுங்க, ஆண்டவரே, நான் ஜலத்தினால பிறந்துட்டேன், ஆவியினால பிறந்துட்டேன், இப்ப என்ன வசனத்தால பிறப்பிக்க வைங்க. எனக்கு வசனத்தால நான் பிறக்கணும் மறுபடியும். 1 பேதுரு 1:23 சொல்றீங்களே, வசனமாகி அழிவில்லாத வித்தினால மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த ஒரு அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன் ஆண்டவர் இப்படி உங்களை மறுபடியும் ஜெனிப்பிக்க வைக்கிறார் அப்படின்னா, அதே 1 பேதுரு 1:4 சொல்றாரு, ஏன் உங்களை நான் ஜெனிப்பிக்க வைக்கிறேன், மறுபடியும் பிறப்பிக்க வைக்கிறேன், ஏன் உங்களை நான் மீண்டும் பிறக்க வைக்கிறேன், ஜலத்தினால, ஆவியினால, வசனத்தால நான் ஏன் உங்களை மீண்டும் பிறக்க வைக்கிறேன் அப்படின்னா, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நம்மளை எதுக்கு மீண்டும் பிறக்க வச்சிருக்காருன்னா, நமக்குன்னு ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் பரலோகத்துல வைத்திருக்கிறார். அது ஒரு அழிவில்லாத சுதந்திரம், அது ஒரு மாசற்ற சுதந்திரம், அது ஒரு வாடாத சுதந்திரம். பவுல் சொன்னது போல, எனக்காய் ஒரு ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த ஜீவ கிரீடம் அழிவில்லாதது, அது மாசற்றது, அது வாடாதது, அது நித்திய காலமாய் நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னைக்குமே சுதந்திரமா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும், அது நிரந்தரமா இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் சொல்றார், நீங்க மறுபடியும் பிறக்கணும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஒருவேளை நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை என்றால் சீக்கிரமா ஞானஸ்நானம் எடுங்கள். ஒருவேளை நீங்கள் பரிசுத்தாவின் அனுபவத்திற்குள்ளாய் செல்லாமல் இருந்தீங்கன்னா, அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஆவியினால பிறக்க தயாராகுங்கள். இது ரெண்டும் இருக்குன்னா ஆண்டவர் சொல்றார், வசனத்தால் பிறக்க தயாராகுங்க. வசனம் என்கிற வித்து உள்ள போய்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியாம நீங்க ஒரு புது சிருஷ்டியா மாறிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா இதுதான் நிறைவானது. இந்த நிறைவானது உள்ள போகும் பொழுது குறைவெல்லாம் வெளியே போயிடும். இப்ப இந்த வசனம் உள்ள போக 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 நிறைவானது உள்ள வர வர குறைவானதெல்லாம் வெளியே போயிடும். சோ இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறது, இந்த மறுபடியுமாய் பிறக்கிற அனுபவத்துக்குள்ளாய் வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.